நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய தலைப்போடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். சமாதானம். சமாதானத்தின் நற்செய்தி எல்லாரும் ஆசைப்படுகிற காரியம் அப்படி தானே. மனிதன் முகத்தை பார்க்குறான். உலக அழகிகள்லாம் தேர்வுக்காக நிறுத்தப்பட்டிருக்கும் போது தேர்வு குழுவினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, முக அழகை நோக்கி பார்ப்பாங்க. அது மாதிரி உயர்ந்த உத்தியோகத்திற்கு வாலிபர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாட்டசாட்டமான துடிப்பான முகத்தை தெரிந்தெடுப்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று அவங்க மூலமாக கணக்கிடப்படும். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாதங்களை கவனிக்கிறார். அழகான பாதங்கள் என்று அவர் யாரை பாராட்டுறார் தெரியுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்களே கர்த்தருடைய பார்வையில் அழகானவைகள் என்று வேதம் கூறுகிறது. இந்த பாதங்களை அவர் பரலோக ஒளிமயமான தேசத்தில் நிலைநிறுத்தி என்றென்றும் பாராட்டுவார். என்றென்றைக்கும் அவர் நம்மை கௌரவிப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு தர்ற சமாதானத்தை நற்செய்தியாய் நாம் என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு சொல்லணும். இது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ரோமர் 10:14 கூறுகிறது. சமாதானத்தின் செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தி இல்லையா? நான் யாம் பெற்ற சமாதானம் பெருக இவையகம் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் சுகமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு எங்களுடைய மகனை அங்கே யூனிவர்சிட்டியில் சேர்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போகிற அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன். நான் பாருங்கள், மலேசியா ஏர்போர்ட் தான். அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இந்தியாவிலேருந்து அங்கே போய் நாங்கள் சேர்ந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஏர்போர்ட்டாக இருந்தது. அங்கே சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு வாங்கி சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்டில் நிறைய அந்த பெரிய பெரிய அந்த டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஸ்க்ரீன் பேனர்ஸ் பாருங்கள். அதிலெல்லாம் இந்த மலேசியனுடைய கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதைத்தான் ஒரு வியூ காட்டுறேன் நான். நீங்களும் பார்த்து அதை ரசிக்கணும். அந்த நம்ம ட்ராவல் பண்ணி நடந்து போகிற வழியில் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்ததாக இது யூனிவர்சிட்டியை தான் பார்க்குறோம், எம்எஸ்சி யூனிவர்சிட்டி. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். சரின்ட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க ஃப்ளாகெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இது எல்லாமே இந்த ஹேண்டிகிராஃப்ட் எல்லாமே ஏன்ஷியன் டைமில் அவங்க பண்ணது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது மாதிரி மலேசியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது மழை பெய்யாத நேரமே கிடையாது. டெய்லி மழை பெய்யுதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வெதர் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். அங்கே இருக்கிற ஒரு சில வகையாக நாங்கள் பாருங்கள், பலாப்பழம் இதெல்லாம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தூரியன் அப்படின்ற ஃப்ரூட்ஸ் பார்க்க முடியும். வித்தியாசமான ஒரு பழம், ஒரு இளநீர், நிறைய இந்த ஆப்ரிகாட், இதெல்லாம் ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் ஆப்ரிகாட்டு, கோவா. அங்கே இருக்கிற கோவா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் ஆரஞ்சஸ்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் அங்கே விசிட் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற மாலில் நான் எடுத்தேன். நான் அது மாதிரி ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கலர்ஸ் ஒரு லைட் பிங்கிஷாக இருந்தது. அப்புறம் கருவாடு தாங்க சூப்பராக இருந்தது. எக்கச்சக்கமாக இருந்தது. கருவாடு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம இந்தியன் டைப் மிக்சர், காரச்சேவு, இந்த மாதிரி வகையான ஸ்நாக்ஸ் இருந்தது. நிறைய இருந்தது. பாருங்கள், இது ஷா ஆலம் சொல்லிட்டு ஒரு மால் தான். அந்த இடம் தான். இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள்
பக்கத்தில் வந்து இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. அதனால் அங்கேயே அந்த இடத்துலையே நாங்கள் ஷாப்பிங் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இப்போ சர்விங் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி போய் இறங்கின அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அங்கே அழகாக ரோபோட் தான் வந்து சர்வ் பண்ணுதுங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள். இதில் வந்து ப்ரான் சூப்பு, ப்ரானு, சில்லி, டொமேட்டோ, என்ன சொல்கிறதுனே தெரியலை. அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நீங்களும் பார்ப்பீங்கன்னு தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சமாக சாதம், அப்புறம் ரொட்டி, அப்புறம் தால், நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயில். இப்போ லன்ச் டைமுங்க, அதனால் நாசி லெமக் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற தேசிய உணவை தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். நல்லா இருந்தது. இந்த ஒரு நாள் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய். அப்புறமும் உங்களோட ஒன்று சொல்லுவேன் இல்லையா, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் லட்சியங்கள் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அது நிறைவேறணும்னா ட்ரீம், பிலீவ், அச்சீவ். மே காட் bless you all.